இங்கே இருந்து இங்கே இரு அடி சமந்தி சம்மந்தி வாங்க சமந்தி வாங்க வாங்க. என்ன சமந்தி திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க வரப்போறத வீட்டுல யாரும் என்கிட்ட சொல்லலையே. அது சமந்தி, நான் வீட்டுக்கு வர்றது யாருக்குமே தெரியாது. ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்றதுக்காக தான் அவசரமா கிளம்பி வந்துட்டேன். வர்றது தகவல் கூட சொல்லல, எதுவும் நினைச்சுக்காதீங்க சமந்தி. அட சமந்தி, அதுக்காக ஒண்ணும் இல்ல. நீங்க வர்றதா இருந்தா வீட்டுல சொல்லி அவகிட்ட விருந்து ரெடி பண்ணிருப்பேன், அதுக்கு தான் சொன்னேன். இதுவும் உங்க பொண்ணு வீடு மாதிரி தானே, நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அப்புறம் சமந்தி, என்ன முக்கியமான விஷயம்? அதுவும் இவ்வளவு காலையில கிளம்பி வந்திருக்கீங்க? சந்தோஷமான விஷயம் தான் சமந்தி. வீட்டுல பொண்ணு மாப்பிளையும் இல்லையா, இருந்தா எல்லாரையும் ஒன்னா வச்சு சொல்லிடுவேன். அட சமந்தி, எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க. நல்ல விஷயம் சொல்றீங்க, இருங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், அப்புறமா சொல்லுங்க. இவன்லாம் ஒரு கோடீஸ்வரன், இவன் வீட்டுல போய் நான் பொண்ணு எடுத்த பாரு. கோடி கணக்குல சொத்து பத்து வச்சிருக்கான் பேரு. முதல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல பாக்க வந்திருக்கான். வரும்போது தங்கமும் வெள்ளியும் அள்ளிட்டு வருவான்னு பார்த்தா வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கான். இவன் பொண்ணை காரணம் காட்டி கொஞ்சம் கொஞ்சமா இவன்கிட்ட இருக்க சொத்தை நம்ம வாங்கிடலான்னு பார்த்தா நான் பெற்றது எதுக்குமே சம்மதிக்க மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு கூட ஒரு ரூபா கூட வரதட்சணை வாங்க விட மாட்டேன்ட்டான். ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணை சும்மா கல்யாணம் பண்ணியாந்து வச்சிருக்கான். இதுக்காடா இந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கட்டி வச்ச? டேய் முத்து, உனக்கு இந்த செல்ல முத்தை பத்தி சரியா தெரியலடா. ரொம்ப அமைதியா போறேன்னு நினைக்கிறியோ? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். டேய், உன் மாமனார சொத்து பூரத்தை என் பேர்ல எழுதி வச்சுட்டு இந்த செல்ல முத்து பழையபடி ஆட்டத்தை ஆரம்பிப்பான்டா. உன்னையும் உம்மாலையும் மறுபடியும் எனக்கு பயந்து நடுங்க வைக்கல. அந்த ஊமக்கல்லி வர வர அவளுக்கு தைரியம் என் மேல இந்த பயமா விட்டு போச்சு. கல்யாணத்துக்கு அவன் அண்ணன் குடும்பத்துல யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் மீறி கூப்பிட்டுருக்கா. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாலோ? எல்லாத்துக்கும் இருக்குடா, சொத்தை பூரா கைப்பற்றிக்கிறேன், அதுக்கப்புறம் வச்சிருக்கேன்டா. என்ன சம்பந்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி, திடீர்னு நீங்க வந்திருக்கீங்களா, அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருங்க இருங்க, மவனையும் மருமவனையும் கூப்பிடுறேன். எப்போ வந்தீங்க? என்ன வர்றதா ஒரு வார்த்தை கூட சொல்லல. மருமவ கூட நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன ரெண்டு பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க? அண்ணி நல்லா இருக்கீங்களா? என்ன நீ காலையில தான் ஃபோன் பேசினே, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே நீங்க வர போறத. எனக்கு இங்க வர்றது இப்பதான் அண்ணி தெரியும். இவர்தான் திடீர்னு மவளை பார்க்க சம்மந்தி வீட்டுக்கு போகணும் கிளம்புன்னு சொன்னாரு. நான் மவளை பார்க்குற குசியில உங்ககிட்ட ஃபோனு கூட பண்ணி சொல்லல, உடனே கிளம்பி வந்துட்டேன். அப்படியா? சரி சரி. லட்சுமி, மருமவளையும் மவளையும் கூப்பிடு. ஏதோ முக்கியமான விஷயமா சம்மந்தி பேச வேண்டியதுதான். அவங்க ரெண்டு பேத்தையும் வச்சுக்கிட்டு தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரம் கூப்பிடு. இத கூப்பிடுறேங்க. எம்மா அங்கிதா, அங்கிதா. என்னத்த? எம்மா முத்த கூட்டிட்டே கொஞ்சம் சீக்கிரங்க வாமா. இதோ வரேன். இப்போ வந்துருவா சம்மந்தி. சரிங்க, நீ பொறுமையா வரட்டும். அத்தை, அம்மா, அப்பா, அம்மா. எம்மா அங்கிதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? இங்க நான் நல்லாதாம்மா இருக்கேன். காலையில இருந்து எனக்கு உங்க ரெண்டு பேரும் ஞாபகமா தான் இருந்துச்சு. உங்களையும் அப்பாவையும் பார்க்கணும் போல தோணிக்கிட்டே இருந்துச்சுமா. ஆனா நீங்களே என்னை பார்க்க வந்துட்டீங்க. ஏமா எதுக்கு இப்ப அழுவுறீங்க? அதான் என்னை பார்க்க வந்துட்டீங்களா? அழுவாதீங்கம்மா. நானும் காலையில இருந்து உன்னை பார்க்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இல்லாம வீடு வீடாவே இல்லை, ரொம்ப அமைதியா இருக்கு. எங்க பார்த்தாலும் உன் ஞாபகம். எங்களை விட்டு நீ இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. காலேஜ் ஸ்கூலுன்னு டூர் விட்டா கூட எங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அப்படி எங்க கைக்குள்ளே வளர்த்த புள்ளல திடீர்னு இல்லைன்னு நினைக்கும் போது எங்களால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல. நானே உங்க அப்பா கிட்ட உன்னை பார்க்க போகணும்னு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உங்க அப்பாவும் கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்படியாம்மா? நீங்களே என்ன தேடிங்களாம்மா? ஏடி, எதுக்கடி இப்ப புள்ளைய கண்டதெல்லாம் சொல்லி அழ வச்சுக்கிட்டு இருக்க? புள்ள சந்தோஷமா நம்மள பார்க்க வந்திருக்கா, இப்ப போய் அழுதுகிட்டு இருக்கா. புள்ளைய சமாதானம் பண்ணுடி, அழ வைக்காத. ஏங்க, எனக்கு மட்டும் தான் புள்ளைய தெரிஞ்சா? காலையில நீங்க புள்ளைய நினைச்சு அழுவல? உங்களுக்கும் புள்ளைய பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல. என்னமா சொல்றீங்க? அப்பவும் என்ன நினைச்சு அழுதாங்களா? ஆமாட்டி, நைட்டெல்லாம் சரியா தூங்கவே இல்லை. காலையில எந்திரிச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டேன். என் பிள்ளை நேரத்துக்குலாம் என்னை எழுப்பி காப்பி போட்டு கொண்டாந்து தந்திருப்பா, என் கூட நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பா. இன்னைக்கு என் பிள்ளை இல்லையே என் கூட அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாரு தெரியுமா? அப்பா, எதுக்குப்பா நைட்டெல்லாம் தூங்காம இருந்தீங்க? நான் வரும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், நேரத்துக்கு தூங்கணும் சாப்பிடணும்னு. நீங்க தூங்காம சாப்பிடாம இருந்தா உடம்பு சரியில்லாம போயிடும்ல. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுல்லப்பா. அட
அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அவ ஏதோ தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்பதான் என் புள்ளைய பாத்துட்டேன்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ அழுவாதம்மா தங்கம், அழுவாத. என் புள்ள முகத்தை பார்த்தா எனக்கு எந்த நோய் நொடியும் வராது. இந்த அப்பா நல்லா தான் இருப்பேன். நீ அழுவாதம்மா, நீ அழுதா அம்பாவால தாங்கிக்க முடியாது. அட சம்மந்தி, எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்கிய? உங்க மவளை என்ன வெளிநாட்டிலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? நினைச்சா பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு பக்கத்து ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். உங்க மவளை பார்க்கணும்னு நினைச்சா நீங்க எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வந்து பாருங்க. உங்க மவ கூட இருங்க. இல்லைன்னா 2 நாளைக்கு உங்க மவளை வீட்டுக்கு கூட்டு போங்க, வச்சு பார்த்துட்டு அனுப்புவீங்க. ஆனா சம்மந்தி, 2 நாளைக்கு தான். 3ஆவது நாள் என் மருமவ என் வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா என் மருமவ எல்லாமே இப்ப என் வீட்டுல என்னால இருக்க முடியாது. அவளும் நானும் இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் பாத்துக்கோங்க. அப்புறம் அனுப்ப மாட்டேன்னு ஏதாச்சும் சொன்னீங்க, நான் நேரா வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சண்டை போட்டு என் மருமகளை கூட்டிட்டு வந்துடுவேன் பாத்துக்கோங்க. அண்ணி, நீங்க என் வீட்டுல வந்து சண்டைலாம் போட வேண்டாம். உங்க மருமகளை உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. நான் என் பிள்ளைய எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்ப இங்க வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போறேன். ஆனாலும் கல்யாணம் ஆகி 2-3 நாளையே மாமியார் மருமகளும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களே. அட அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க 2 பேரும் இப்ப இல்ல. கோயில்ல முதல்ல என் மருமகளை எப்ப பார்த்தனே அப்பவே அவ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா. என்னம்மா கலகலன்னு என்கிட்ட பேசுறா. நான் இல்லாம அவ 5 நிமிஷம் இருக்க மாட்டா. எங்க இருந்தாலும் அத்தை அத்தைன்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பா. வந்து 2-3 நாள் தான் ஆச்சு பாருங்க. எப்ப பார்த்தாலும் அடுப்படியில என் கூட தான் கிடப்பா. பழக்க விட்டுக்கிட்டே இருப்பா. இவ என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. பொம்பளை பிள்ளைய வீட்டுக்குள்ள இருந்தா இவ்வளோ கலகலப்பா இருக்குமான்னு என் மருமகளை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தான் சொல்றேன், 2 நாளைக்கு தான் தாங்கும். 2 நாளைக்கு மேலெல்லாம் என் மருமகளை உங்க வீட்டுல வச்சுக்க கூடாது, உடனே அனுப்பி வச்சிடணும். நீங்க இப்படி என் பிள்ளைய பத்தி பேசும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க என் பிள்ளைய விட்டு கொடுக்காம பேசியலே, எனக்கு இது போதும். இல்ல நீ நான்லாம் வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன். நீங்க இங்கேயே உங்க மருமகளை வச்சுக்கிட்டு இருங்க. அப்படியே நான் வீட்டுக்கு கூட்டு போறதா இருந்தாலும் உங்களையும் சேர்த்தே நான் கூட்டிட்டு போயிடுறேன். உங்க மருமக வர்ற வரைக்கும் கூடயே இருந்துட்டு கூடயே கூட்டிட்டு வாங்க. அப்படி சொல்லுங்க நீ. பாருங்க சம்மந்தி, இனிமேலும் உங்க மவளை பத்தி நீங்க கவலைப்படுவீங்க. நான் ஏன் சம்மந்தி என் புள்ளைய பத்தி நான் கவலைப்பட போறேன்? என் புள்ளைய நினைச்சல எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவளை விட்டு பிரிஞ்சு இருக்கனே அப்படின்னு நினைச்சுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இப்ப அந்த வருத்தமும் போச்சு. எப்ப வேணாலும் என் புள்ளைய வந்து நான் பாத்துக்கலாம்ல. சரிங்க சம்மந்தி, மாப்பிள்ளைய கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஏமா மருமலே, முத்த இங்க ஆளக்கானோ, அவனை கொஞ்சம் கூப்பிடு. அப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா. மாமா, அவரு குளிச்சுக்கிட்டு இருக்காரு மாமா. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சம்மந்தி, அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான் போல, வர கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க அது நினைவு உட்காருங்க சம்மந்தி, இப்ப வந்துருவான். அப்படியா? நல்ல நேரம் வேற போய்கிட்டே இருக்கே. இந்த நேரத்துல சொன்னாதான் நல்லா இருக்கும். சரிங்க சம்மந்தி, நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன, நான் உங்ககிட்டே சொல்லிடுறேன். சம்மந்தி, நாளைக்கு தீபாவளி வருதுல்ல, அதனால பொண்ணும் மாப்பிள்ளையும் தலை தீபாவளிக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். அதை சொல்றதுக்கு தான் மாப்பிள்ளையும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி, மாப்பிள்ளை வரும்போது வரட்டும். நீங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் இன்னைக்கு என் கூட தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். தலை தீபாவளிக்கு பொண்ணை கூப்பிட வந்தானா? எப்படி வந்திருக்கான் பாரு. கோடீஸ்வரன் பிச்சைக்காரங்களுக்கா கையை நீட்டி வந்திருக்கான். ஒண்ணு இல்லாதவங்க கூட தலை தீபாவளிக்கு கை நிறைய சீரை வாங்கிட்டு பொண்ணையும் மாப்பிளையும் ஜாம்னு கூட்டிட்டு போவானுவான். இவன் எல்லாம் இருந்தும் ஒண்ணும் வாங்காம வந்திருக்கான். என் மான மரியாதை என்ன ஆகுறது? என் கூட உள்ளவனும் எல்லாம் கேட்பானுவான், உன் சம்மந்தி வீட்டுல இருந்து மாப்பிளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு போவ, என்னடா சீர் கொண்டாந்து இறக்குனான்னு. அவனுங்கள்ட்ட எல்லாம் காட்டி பெருமை பாட்டலான்னு பார்த்தேன்னா இவன் ஒண்ணும் இல்லாம வந்திருக்கான். என் மான மரியாதை எல்லாம் என்ன ஆகும்? தேடி தேயும் போய் கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணுன்னு போய் முடிச்சான் பாரு. எல்லாம் என் புத்திய செருப்பு கழுத்திக்கிட்டு அடிக்கணும். என்ன சம்மந்தி, ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்கிய? அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி, தலை தீபாவளிக்கு தானே, அழைச்சிட்டு போங்க. என்ன திடீர்னு இந்த மனுஷன் இப்படி பேசுறாரு? தலை தீபாவளிக்கு அழைக்க வந்தவங்க சீர் எதுவும் கொண்டுட்டு வரலன்னு மனசுக்குள்ள எதையும் வச்சுட்டு பேசுறாரா? கடவுளே, என் பிள்ளை வாழ்க்கை இப்பதான் சந்தோஷமா அமைஞ்சிருக்கு. என் பிள்ளையும் மருமகளும் தலை தீபாவளி கொண்டாட சந்தோஷமா போகணும். இந்த ஆளால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. சார். என்னப்பா? சார், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டோம் சார். இறக்கிட்டீங்களோ? எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா தானே எடுத்து வச்சிங்க? ஆமா சார், எல்லாத்தையும் பத்திரமா தான் வச்சிருக்கோம். நீங்க போய் ஒருக்கா பாத்துக்கோங்க. சரி சரி, நீங்க அப்ப ஆபீஸ் கிளம்புங்க, நான் அங்க வந்து பேசிக்கிறேன். சரிங்க சார். என்ன சம்மந்தி, யார் அது? சம்மந்தி, அது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வாங்களே. எதுக்கு சம்மந்தி? ஏமா அங்கிதா, மாப்பிள்ளை எப்போ வருவாரு? இப்போ வந்துருவாங்கப்பா. சரிம்மா சரிம்மா, மாப்பிள்ளை வரும்போது வரட்டும். ஏமா அங்கிதா, நீனும் கொஞ்சம் வாமா. தங்கச்சி வாமா. எதுக்குண்ணே? அட, இங்கேயே வச்சு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் வெளியில வாங்க, எல்லாத்தையும் சொல்லுதேன் வாங்க. ஆஹா, இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? இது என் வீடுதானா? புதையல் மாதிரி குமிஞ்சு கிடக்குதுயா. பாத்திரக்கடை, வெள்ளிக்கடை, பழக்கடை, பர்னிச்சர் கடை, முட்டாய் கடை, துணிக்கடை. ஆஹா, இவ்வளவு ஜாமானா? இது தெரியாம இந்த ஆளை திட்டிவிட்டேனே.
மனசுக்குள்ளேயே திட்டுறேன். வெளியில திட்டிருந்தா கொண்டுட்டு வந்தாலும் கொண்டுட்டு போயிருப்பானோ. தலை தீபாவளிக்கு சீரை இவ்வளவு கொண்டுட்டு வந்திருக்கானே, அப்போ கல்யாணத்துக்கு வரதட்சணை கேட்டிருந்தா எப்படி வந்திருக்கும்? கோடிக்கணக்கில் கொட்டி கொட்டியே கொடுத்திருப்பானே. நான் பெத்த தற்கூலியை வச்சுக்கிட்டு ஒரு மண்ணுக்கும் லாய்க்கு கிடையாது, ஒரு ரூபா கூட வாங்க விட மாட்டேன்ட்டேனே. ஆஹா, இவ்வளோத்தையும் கொண்டு போய் என் வீட்டுல எங்க வைப்பேன்? இடம் பத்துமா? இதான் முட்டையும் என் கூட இருக்கணும் கிட்டலாம் காமிச்சு, இந்த பாருங்கடா, உங்களை விட வசதியான ஒரு சம்பந்தத்தை தானே நான் பிடிச்சிருக்கேன், எப்படி கொண்டாந்து இறக்கியிருக்கான்னு காட்டி நான் பெருமை காட்டல. நான் செல்லவத்தே இல்ல. என்னால நம்பவே முடியலடா. கண்ணெல்லாம் குழு குழுன்னு குளிர்ச்சியா இருக்கு இதை பார்க்க. அப்பா, என்னப்பா இது? என்ன இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க? இது தலை தீபாவளி சீருமா. தலை தீபாவளி சீரு பண்ணி தானமா பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம். அதுக்கு தாமா வாங்கிட்டு வந்தேன். அப்பா, என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் அவருக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரிஞ்சும் எதுக்கு இப்படி பண்ணீங்க? ஏம்மா, மாப்பிள்ளை தான் கல்யாணத்துக்கும் உனக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கும் ஒன்றும் பண்ணலான்னா நல்லாவாமா இருக்கும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுலாம் எதுக்கு? உனக்கும் மாப்பிள்ளைக்கும் தானே. இப்படி மாப்பிள்ளை என்ன கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு தான் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இதுக்கும் நான் ஒன்றும் பண்ணலைன்னா எப்படிமா? உங்களை இப்படி மரியாதையோட எல்லா சீரும் செஞ்சு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா தானே மாப்பிள்ளைக்கும் மதிப்பா இருக்கும். அதுக்குன்னு இவ்வளோ வப்பா வாங்கிட்டு வரீங்க? அவர் உங்ககிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்றாருல, ஒரு ரூபா கூட நீங்க எங்களுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதை பார்த்துட்டு அவர் கோவம் நம்பப்படுவாரு. மாப்பிள்ளை அப்படிதாம்மா சொல்லுவாரு. நீ எப்படியாச்சும் மாப்பிள்ளைகிட்ட பேசி சம்மதிக்க வைமா. சம்மந்தி, நீங்களும் மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசுங்க சம்மந்தி. எங்களுக்குன்னு ஆசைகள்லாம் இருக்கும்ல சம்மந்தி. அண்ணி, எனக்கு உங்க நிலமை புரியுது அண்ணி. நீங்க ஒரே பொண்ணு பெற்று வச்சிருக்கீங்க. அவளுக்கு என்னெல்லாமோ செய்யணும்னு கனவு கண்டு வச்சிருப்பீங்க. ஆனா அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இது மேலெல்லாம் அவனுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கல்யாணத்து அன்னைக்கு உங்ககிட்ட அது தாங்க இது தாங்கன்னு வாங்கியிருப்பானே. இப்போ இதை மட்டும் எப்படி எண்ணி அவன் ஏத்துப்பான்? அம்மா, இதை பார்த்துட்டு அவர் கோவம் தாம்மா படுவாரு. நீங்க தயவு செய்து இதெல்லாம் அவர் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிருங்க. இது வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை திரும்ப அனுப்பவா? இதுக்காகவா இவனை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? அவன் வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட இவ அவ அப்பா வீட்டுல இருந்து ஒரு ரூபா வாங்க விட மாட்டா போல இருக்க. இதெல்லாம் எனக்கு சொந்தமானது தானே. என் மகனுக்கு இவளை கட்டி வைக்க போய் தானே இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதை நான் திரும்ப அனுப்பவா? இல்ல, என்ன ஆனாலும் சரி, வீட்டுக்கு வந்த பொருள்ல ஒரு பொருளை கூட நான் திருப்பி அனுப்ப மாட்டேன். அவன் என்ன பண்ணுதான்னு நானும் பாக்குறேன். ஏமா மருமோளே, என்ன இருந்தாலும் அப்பா ஆசைப்பட்டு உனக்காக இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது திரும்ப கொடுத்தா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனசு கஷ்டப்படாதா? அதெல்லாம் அவனை சமாளிச்சுக்கலாம். இதுல என்ன இருக்கு? அவங்க உனக்கு தலை தீபாவளிக்கு சீர் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, அதனால வாங்கி தந்திருக்காங்க. இதெல்லாம் திருப்பி அனுப்பக்கூடாதுமா, அது குடும்பத்துக்கு ஆகாது. அவங்கிட்ட ஏதாச்சும் பேசி சமாளிச்சுக்கலாம். அதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாமா? அட சம்பந்தி, நீங்க இதெல்லாம் நினைச்சு திரும்ப எடுத்துட்டு போகணும்னு கவலைப்படாதீங்க. அவன்கிட்ட நான் பேசுறேன், நான் சொன்னா அதெல்லாம் ஒத்துப்பா. சரிங்க சம்பந்தி, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஏதாச்சும் சாப்பிடுங்களேன். இருங்க ஏன் லட்சுமி, சம்பந்திங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் குடிக்க ஒண்ணும் கொடுக்காம இருக்க. போ, ஜூஸ் காஃபி டீ எல்லாம் எடுத்துட்டு வா, சம்பந்திக்கு கொண்டாந்து கொடு. ஏமா, போய் அதையும் எடுத்துட்டு வா. சரிங்க. அம்மா, என்னம்மா இது? நான் இந்த பொருளையே திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னுமா? இன்னும் என்ன? ஆஹா, தங்கம் தங்கம் தங்க நகையா? அடிச்செல்லுமுத்து, இன்னைக்கு உனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கா. எப்படியும் ஒரு 300 பவுன் சேருமே. இந்த மகாலட்சுமி தானே என் வீட்டுக்கு முக்கியமா தேவை. இவ்வளவு நகை கொடுக்குறாங்க, தீபாவளிக்கு இவ்வளவு நகையா? அப்போ கல்யாணத்துக்கு கிலோ கணக்குல போட்டிருப்பானே. டேய், கோடீஸ்வர வீட்டுல தாண்டா பொண்ணு எடுத்திருக்க. இப்பதான் இவன் கோடீஸ்வரம் மாதிரி நடந்துக்கிறான். இப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா கலந்துடலாம். ஆனா இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் பெத்து வச்ச ஒத்துக்கணுமே. அவன் என்னமோ ஊர்லயே கடைஞ்செடுத்தவன் நல்லவன் கணக்கா பேசுவானே. இப்ப எப்படி இதெல்லாம் எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்க? இதுல இருந்து ஒரு பொருளை கூட திருப்ப அனுப்ப கூடாது. எல்லாமே எனக்கு வேணும். சமந்தி, என்ன சமந்தி இவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சரி சரி, கை வலிக்க போகுது, பார்த்து பத்திரமா பிடிச்சுக்கோங்க. சமந்தி, நீங்க இன்னும் சாப்பிடலையா? இருங்க இருங்க. அடியே லட்சுமி, டீ காஃபி எல்லாம் வேண்டாம், அது அப்புறமா குடிச்சுக்கலாம். போய் விருந்துக்கு ரெடி பண்ணு. நல்ல தட்ட புடலா இருக்கும் சமந்திக்கு விருந்து. பேதியில பேருவா நகைய பார்த்தது எப்படி வாய பழக்கம் பாரு. அவங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, கையில ஒண்ணு கொண்டுட்டு வரலங்கிறதுக்காக உட்காருங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்ட்டான். இப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமே காஃபி போடு, டீ போடு, விருந்துக்கு ரெடி பண்ணுன்னு சொல்றான். பணத்தை பார்த்தாதான் எல்லாத்தையும் மதிப்பான் போல இருக்கு. உலகத்துல எவனுக்கெல்லாமோ காலுக்கு விளங்காம போகுது, இவனுக்கு விளங்காம போக மாட்டேங்குதே. விளங்காதவன். எனக்கு வர்ற கோபத்துக்கு இவன் சொட்ட மண்டையில பார்த்து ஓங்கி கொட்டணும் போல இருக்கு. என்ன பண்ண, தாலி கட்டின புருஷனா போயிட்டான், வழுக்க மாட்டேன். என்னடி என் முகத்தை பாத்துக்கிட்டு இருக்க? போய் சமந்திக்கு விருந்து ரெடி பண்ணு. மசமசன்னு நிக்காத, போ. ரெடி பண்ணதாங்க போறேன், இத போய் ரெடி பண்றேன். பேதி எடுப்பான். அம்மா, எப்படியாச்சும் மாப்பிள்ளைட்டு சொல்லி இதெல்லாம் வாங்கிக்க சொல்லுமா. தீபாவளிக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு புது நகை போடணும்ல, அதுக்காக தாம்மா வாங்கிட்டு வந்தேன்.
நீங்க எல்லாம் தெரிஞ்சு இப்படி பேசுறீங்களே. இப்ப நான் சொன்னா மட்டும் அவர் கேட்பாரா? அவர் கேட்க மாட்டாருமா. இதுக்கு கண்டிப்பா அவர் ஒத்துக்க மாட்டாரு. இப்ப கோவம் தான் படுவாரு பாருங்க. என்னம்மா இப்படி சொல்ற? அதெல்லாம் மாப்பிள்ள ஒத்துக்குருவாருமா. நீ பேசினா கண்டிப்பா ஒத்துப்பாரு. என்ன ஹால்ல யாரையும் காணோம்? இங்க தானே சத்தம் கேட்டுச்சு. குளிச்சுட்டு ஹாலுக்கு வாங்கன்னு சொன்னா இங்க வந்து பார்த்தா ஒருத்தரும் இல்ல. எங்க போனாங்க? அம்மா, அம்மா, டேய் முத்து, நாங்க வெளியில தான் இருக்கோம். இங்க வா. வெளியே இருக்கீங்களா? அங்க என்ன பண்றாங்க எல்லாரும்? இப்ப அவர் மட்டும் இதெல்லாம் பார்த்தாரு, கண்டிப்பா கோவம் தான் படுவாரு. பாத்துக்கோங்க. அத்தா, மாமா, வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? ஆ, ஐயோ, அத்தை கோவப்படுதாங்களே. அம்மா, என்னது இதெல்லாம்? இதெல்லாம் நீங்க தான் கொண்டுட்டு வந்தீங்களா? அது வந்து மாப்பிள்ள, நாளைக்கு தீபாவளி. இது உங்களுக்கும் பொண்ணுக்கும் தலை தீபாவளி வேற. அதுக்கு முறைப்படி சீர் செஞ்சு உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனல, அதுக்காக தான் மாப்பிள்ள இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நானும் உங்க பொண்ணும் தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு வரணும்னு அழைக்க வந்தீங்களா, இல்ல வரக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ மாப்பிள்ள, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. நாங்க உங்க ரெண்டு பேத்தையும் சந்தோஷமா என் வீட்டுக்கு தபல தீபாவளிக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். கல்யாணத்துக்கு தான் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கும் ஒன்றும் பண்ணாம இருந்தா நல்லாவா இருக்கும் மாப்பிள்ள. எங்களை விடுங்க. உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அந்த கௌரவப்படி நான் உங்களை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாதான் மாப்பிள்ள உங்களுக்கும் பெருமை. என் பொண்ணுக்காக நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா உங்ககிட்ட கேட்டா எதுவும் பண்ணக்கூடாதுன்றீங்க. உங்களுக்காக தானே மாப்பிள்ள நாங்க சம்பாதிக்கிறோம். நாங்க சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு? நீங்க என் பொண்ணு வரப்போற பேரம் பேத்திங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோங்கிறதுக்காக தானே. இப்ப இதையே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா நல்லாவா இருக்கு மாப்பிள்ள? உங்ககிட்ட வாங்கிதான் என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் பாத்துக்கணுமா என்ன? என்னால உழைக்க முடியாதா? நான் உழைச்சி என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்ற மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்ககிட்ட இருந்து ₹1 கூட என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. எல்லாத்தையும் நான் சொல்லிதான் உங்க பொண்ணை கட்டிக்கிட்டேன். அப்படி இருந்தும் நீங்க இப்படி பண்றீங்கன்னா என் பேச்சுக்கு மதிப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். என்ன நீங்க மதிக்கலன்னு தானே அர்த்தம். ஐயோ மாப்பிள்ள, உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னா எதுவும் இல்ல. இதெல்லாம் எங்களோட சின்ன ஆசை. கல்யாணத்துக்கு தானே எதுவும் வேண்டான்னு சொன்னீங்க. இதுக்கும் வேண்டானா எப்படி மாப்பிள்ள? அதான் இப்போ மொத்தமா கொண்டு வந்து இறக்கிட்டீங்களே, அப்புறம் என்ன? இந்த பாருங்க, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னதுதான். எனக்கு தேவை உங்க பொண்ணு மட்டும்தான். உங்க பொண்ணு பேர்ல இருக்க சொத்தோ பணமோ நகையோ கிடையாது. அது மேல நான் ஆசைப்பட்டு ஒண்ணு அவளை கல்யாணம் பண்ணல. இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்க சொத்து மேல ஆசைப்பட்டு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தானே எல்லாரும் பேசுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்பேன். அதுக்குள்ள இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடணும். அப்படி இல்ல அப்புறம் தீபாவளிக்கு உங்க பொண்ணு மட்டும் தான் உங்க வீட்டுக்கு வருவா. ஐயோ மாப்பிள்ளை, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நினைச்சேன் இப்படித்தான் ஏதாச்சும் ஒண்ணு ஆகும்னு. இவன் காரியத்தை கெடுத்துருவோம் போலயே. இப்ப என்ன பண்ண? ஏன்னா முத்து, என்னல சம்மந்திக்கிட்ட மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கா? அவங்க என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க? அவங்க பொண்ணுக்கு பிடிச்சத ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. உனக்கு வாங்க விருப்பம் இல்லைன்னா வாங்காத. அந்த பொண்ணு வாங்கிட்டு போட்டோம். என்ன இருந்தாலும் தீபாவளி அதுமா பொண்ணு வீட்டுல இருந்து சீரெல்லாம் கொண்டுட்டு வந்து நம்மளை கூட்டிட்டு போனேன்னு அந்த பொண்ணு மனசுலயும் ஆசைகள்லாம் இருக்கும்ல. இதெல்லாம் ஒரு முறை. இதெல்லாம் முறைப்படியே செஞ்சு கூட்டிட்டு போனோம். அப்பதான் ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? இது பாருங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இது எல்லாத்தையும் இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிடணும். இல்ல நான் சொன்னதுதான் இங்க நடக்கும். அதான் அம்மா, நான் தான் சொன்னேன்ல, நீங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க எப்படி கோவப்பட்டுட்டு போறாங்கன்னு. ஏமா கீதா, மாப்பிள்ளை இப்பெல்லாம் கோவப்படுவாரு நாங்க நினைச்சு இதெல்லாம் பண்ணலாமா? எப்படியாச்சும் கொஞ்சம் சமாதானம் பண்ணிடலாம்னு நினைச்சோம். இதெல்லாம் முறைப்படி செஞ்சு உங்களை கூட்டிட்டு போனாதாம்மா மாப்பிள்ளைக்கு மரியாதையா இருக்கும் ஊருக்குள்ள. அதுக்காக தாம்மா நாங்க வாங்கிட்டு வந்தோம். இப்ப திரும்ப எடுத்துட்டு போனா நல்லாவா இருக்கும்? நீ எப்படியாச்சும் மாப்பிள்ளைகிட்ட பேசி கொஞ்சம் சமாளிமா. ஏமா, நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க அத்தை எப்படி கோவப்பட்டுட்டு போனாங்கன்னு. எப்படிமா நான் சமாளிக்க முடியும்? உங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறவங்க என் பேச்சை எப்படி கேட்பாங்க? ஏமா அங்கிதா, எனக்கும் இதுல விருப்பம் இல்லதான். இருந்தாலும் அம்மா அப்பா ரொம்ப ஆசைப்படுதாங்கல்ல, நீ அவன்கிட்ட கொஞ்சம் பேச. நான் இப்போ போய் பேசினேன்னா அவன் இருக்க கோவத்துல என்கிட்ட ஏதாச்சும் கத்துவான். நான் சொல்றதையும் காதுல வாங்க மாட்டான். உங்ககிட்டனா கோவப்பட மாட்டான். அவனுக்கு புரியுற மாதிரியே கொஞ்சம் எடுத்து சொல்லு. அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கத்தானே செய்யும். இந்த ஒரு தடவை தானே, அடுத்த தடவை இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அவன்கிட்ட போய் பேசுங்கிட்டா போ. அத்தை, நான் பேசினா அவர் கேட்க மாட்டாரு அத்தை. அதெல்லாம் அவன் கேட்பான். நீ சொன்னா கண்டிப்பா அவன் கேட்பான். பேசி பார்க்கறதுல என்ன இருக்கு? நீ அவன்கிட்ட பேசு. ஒத்துக்கலனா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் பேசு போ. அதான் உங்க அத்தை இவ்வளோ சொல்றாங்கல்ல, போ நீ போய் பேசு. ஆமா மன்மோலே, நீ சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். நீ போய் பேசு. நீ பேசுனா அவன் ஒத்துப்பான். பாவம் அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப திரும்ப எடுத்துட்டு போக சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படுங்களா? அவங்க மனசு கஷ்டப்படுறத பார்த்தா உன்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? அதுக்குதான் சொல்றேன், நீ போய் அவன்கிட்ட போய் பேசு, சரியா? இதெல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போக விட்டுருவான் இந்த செல்லமுத்து. விட்டுட்டு தானே மறுவேளை வைப்பான். இதுக்காக தானே
இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க 2 பேத்துக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஒரு ரூபா கூட வாங்க மாட்டேங்கிறான். அவன் வாங்கல நான் வாங்கிட்டு போறேன். இருல எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு உனக்கும் அம்மாளுக்கும் வச்சிருக்கேன். போமா போய் பேசு. சரி பேசி பாக்குறேன். கவலைப்படாதீங்க சம்மந்தி. அதான் மருமக பேச போயிருக்கான்ல, அவன் கண்டிப்பா ஒத்துப்பான். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நீங்க எதுவும் எடுத்துட்டு போக வேண்டாம். இங்கே இருக்கட்டும். எல்லாம் பத்திரமா உங்க மவ ரூம்லயே கொண்டு போய் நான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். சரிங்களா? உங்க மவளுக்கு தான் எல்லாமே. இது எல்லாம் உங்க மவளுக்கு மட்டும்தான். சரிங்களா? இவனுக்கு ஒரு முடிவு கட்ட முடியாம இருக்கே. சீக்கிரத்துல இந்த ஆளுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்பதான் என் பிள்ளை சந்தோஷமா இருப்பான். அத்தா இந்த பாரு கீதா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கோவப்பட்டது இல்ல. இத பத்தி பேசி என்ன நீ கோவப்படுத்தாத. அப்புறம் உனக்கு எனக்கு தேவையில்லாம சண்டை தான் வரும். உங்க அப்பா என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தல. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நான் சொன்னது எல்லாத்தையும் சரி சரின்னு கேட்டுட்டு இப்ப இப்படி பண்ணா நல்லாவா இருக்கு? அப்போ உங்க அப்பா என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? இதெல்லாம் அப்ப நான் சும்மா தான் சொன்னேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிடுவேன்னு நினைச்சுக்கிட்டு தானே இதெல்லாம் பண்ணிருக்காரு. நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நேரத்துக்கு ஒரு பேச்சு நான் பேச மாட்டேன். அங்க இருந்து உங்க அம்மா அப்பா மட்டும் வந்தாங்கன்னா வந்து பாக்கட்டும், பேசட்டும். ஏன் உன் கூட தங்கணும்னு ஆசைப்பட்டா கூட தங்கட்டும். அவங்களுக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி கொடுக்குறேன். என்கிட்ட கேளு. உனக்கு என்ன செய்யறதா இருந்தாலும் நான் செய்யறேன். ஆனா உங்க வீட்டுல இருந்து எந்த பொருளும் இங்க வரக்கூடாது. நான் அதை எதிர்பார்த்து ஒன்னும் உனக்கு கல்யாணம் பண்ணல. இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாப்பேன். அதுக்குள்ள உங்க அம்மா அப்பா கொண்டுட்டு வந்தது எல்லாத்தையும் திரும்ப கொண்டுட்டு போயிருக்கணும். புரியுதா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ் தான். கோவப்படாம நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அதுக்கப்புறவே நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் தான் அத்தா. சொல்லு. நீங்க சொல்றது சரிதான் தான். உங்களுக்கு எங்க சொத்து மேல ஆசை இருந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அப்பா கிட்ட என் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் அவங்க பேர்லயே திரும்ப எழுதிக்க சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணும்போது கோடீஸ்வர வீட்டு மகளா இருக்கிறத விட சாதாரணமான ஒரு மனுஷனோட மனைவியா இருக்கணும்னு தான் நீங்க நினைச்சீங்க. அதனால தான் கல்யாணத்துக்கு கூட எந்த ஆடம்பரமும் பண்ணக்கூடாது, சிம்பிளா கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணணும், கல்யாணத்துக்குன்னு நீங்க எந்த சீரும் செய்யக்கூடாது அப்படின்னு எங்க அப்பா கிட்ட சொன்னீங்க. நீங்க அப்படி சொன்ன உடனே எங்க அப்பாவுக்கு உங்க மேல மதிப்பு மரியாதையும் அதிகமாயிருச்சு. சாதாரண ஒரு வீட்டில் பொண்ணு எடுத்து கட்டினாலே 50 பவுன் 60 பவுன் கொடுங்கன்னு கேட்குற இந்த காலத்துல கோடீஸ்வர வீட்டுல இருந்து வந்த என்கிட்ட 1 ரூபா கூட வரதட்சணை எதிர்பார்க்காம என் பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அதை நான் மட்டும்தான் செய்வேன். உங்ககிட்ட இருந்து 1 ரூபா கூட என் மனைவிக்குன்னு வரக்கூடாதுன்னு எங்கள் அப்பா கிட்ட சொன்னீங்க பாருங்க. அப்போவே எங்கள் அப்பா நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் சரின்னு சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு நினச்சாரு. அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஆடம்பரம் இல்லாமல் அந்த கல்யாணத்தை நடத்தினாரு. இப்படி எது செஞ்சாலும் என் மாப்பிள்ளை சொன்னால் அது சரியாக தான் இருக்குன்னு செய்கிற எங்கள் அப்பா திடீர்னு நம்மளுக்கு தலை தீபாவளிக்கு இவ்வளோ சீர் வாங்கியாந்து வீட்டில் கொண்டாந்து இறக்கியிருக்காரு. அது எதுக்காக இருக்குன்னு நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? எப்போதுமே எங்கள் அப்பா உங்கள் மேலே வச்சிருக்க மதிப்பு மரியாதையை குறைச்சி பார்த்ததில்ல. நீங்கள் சொல்கிற சொல்லுக்கும் மறு சொல்லும் சொல்கிறவர் இல்லை. அப்படிப்பட்டவர் திடீர்னு அவர் பொண்ணுக்காக நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னார்னா அவர் மனசுலையும் அவர் பெத்த பொண்ணுக்கு இதெல்லாம் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைகள் இருந்திருக்குல்ல. எங்கள் அப்பா ஃபேக்ட்ரியில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க யார் வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் எங்கள் அப்பா தான் முன்னே நின்று அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பார். நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க தானே அப்படின்லாம் நினைக்க மாட்டார். அவங்களும் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு பையன் தானே, அதனால் எல்லா செலவும் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை நம்ம நடத்தி வைக்கணும்னு எங்கள் அப்பா நினைப்பாரு. அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லுவார், இதே மாதிரி என் பொண்ணோட கல்யாணத்தையும் நான் ஆடம்பரமாக நடத்தணும். ஃபேக்ட்ரியில் உள்ளவங்களெல்லாம் கல்யாணத்துக்கு அழைச்சி துணிமணி எடுத்து கொடுத்து ஊருக்கே விருந்து வச்சு 3 நாளைக்கு 4 நாளைக்கு என் பொண்ணோட கல்யாணத்தை கோலாகலமாக நடத்தி நான் ஆசை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கனவு கண்டுக்கிட்டு இருந்தவர்கிட்ட திடீர்னு நீங்கள் வந்து கல்யாணத்தில் எந்த ஆடம்பரமும் வேண்டாம், சிம்பிளாக கோயிலில் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னதும் எங்கள் அப்பா உடனே சரின்னு தானங்க சொன்னார். உங்கள் பேச்சுக்கு எதுவும் மறுபேச்சு பேசலையே. இப்படி அவர் பொண்ணுக்காக மனசில் வளர்த்த ஆசை எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டு கொடுத்தாரு. இதில் எங்கத்தா எங்கள் அப்பா உங்கள் மேலே வச்சிருக்க மதிப்பு மரியாதையும் குறைஞ்சி போச்சு. அத்தா, நான் உங்களை ஏற்று பேசுகிறேனாவோ இல்லை புத்திமதி சொல்கிறேனாவோ என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு. அவங்க என்ன நினச்சி மனசுக்குள்ள பல ஆசைகளை வளர்த்து வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் பண்ண முடியலைனாலும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண போய் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பலத்தான். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா நீங்கள் எதுவும் வாங்க வேண்டாம்தா. நான் உங்களை கட்டாயமும் படுத்தலை. உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் எனக்கும் பிடிக்காது. நீங்கள் எப்படி என் மனைவிக்கு எல்லாமே நான் தான் செய்வேன், அவங்க வீட்டில் இருந்து எதுவுமே என் மனைவிக்குன்னு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் தான்
நான் எங்க அம்மா அப்பா வீட்ல இருந்து எதிர்பார்த்ததை விட உங்க கையில இருந்து நான் எதிர்பார்க்கறேன். எனக்கு என்ன தேவையோ அதை என் புருஷன்கிட்ட கேட்டு வாங்கணும்னு நானும் அதைத்தான் ஆசைப்படுறேன். இந்த பாருங்கத்தா, அவங்க கொண்டுட்டு வந்ததை நீங்க எதுவும் எடுக்க வேண்டாம். அது இந்த வீட்ல இருக்கிற பொருளோட சேர்த்து ஏதோ ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். ஆனா அதை வச்சு அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வருதுலத்தா, அது போதாதாத்தா. அந்த சந்தோஷத்துக்கு மத்தியில இதெல்லாம் நம்மளுக்கு பெருசா தெரிஞ்சிட போதா இல்லையா? இதுக்கப்புறமும் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் இவளை நான் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்கன்னு சொல்லி இதெல்லாம் நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னா அது அவங்க மேல உள்ள தப்பு இல்லத்தா, உங்க மேல உள்ள தப்பு தான். ஏன்னா ஊர்ல உள்ளவங்க நினைச்சு நினைச்சு 1000 பேசுவாங்க. அதுக்காகலாம் நம்ம வாழ்க்கையே வாழ முடியாது. நம்மளுக்கு கிடைச்சது இந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அப்படிதான் நம்மளால வாழ முடியும். அவங்க சிரிக்காங்கிறதுக்காக நம்மளால சிரிக்கவும் முடியாது, அவங்க அழுகுறாங்கிறதுக்காக நம்ம அழுவவும் முடியாது. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதை நம்மளால மட்டும்தான் தான் நடத்த முடியும். அடுத்தவங்களை நம்பி நம்ம வாழல. இந்த பாருங்க தான், இந்த பொருள் எல்லாம் நான் இப்ப பார்க்கல. இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து எங்க அம்மா அப்பா உங்களையும் என்னையும் தலை தீபாவளிக்கு அழைக்கிறதுக்கு சந்தோஷமா வந்தாங்க பாருங்க. அதை ஒண்ணு மட்டும்தான் நான் பார்த்தேன். எனக்கு அவங்களோட சந்தோஷம் மட்டும்தான் தான் முக்கியம். அவங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. இதுக்கப்புறமும் நான் எதுவும் சொல்ல விரும்பல. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்றீங்க, ஆனா என்னால இதை திரும்ப எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது. உங்களுக்கு பிடிக்கலனா நீங்களே போய் சொல்லிருங்கத்தா. எங்க அம்மா அப்பாட்ட அவங்க மனசு கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. அவங்க கிட்ட நீங்களே போய் சொல்லிருங்க இதெல்லாம் திரும்ப எடுத்துட்டு போ சொல்லி. ஐயோ, நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அவங்களுக்கு இவ ஒரே ஒரு பொண்ணு, அவங்க மனசுல நிறைய ஆசைகள் இருக்குல்ல. அதை பத்தி யோசிக்காம என் பக்கம் இருக்க நியாயத்தை மட்டும் அவங்க கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன். ச்சே, அவங்க என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? என் மேல இவ்வளவு மரியாதையா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் மூஞ்சல் அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்னு கோவமா சொல்லிட்டு வந்துட்டேனே. நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, தப்புதான். என்ன இருந்தாலும் எங்க அப்பா கெட்டவன் தான், அவனுக்காக இதெல்லாம் வாங்குறது தப்பு. ஆனா இவ ஆசைக்காக வச்சு நான் எல்லாத்தையும் சரின்னு சொல்லியிருக்கணும். இவ வேற மூஞ்சி தூக்கி வச்சிருக்கா, பாக்கே கஷ்டமா இருக்குதே. தப்பு பண்ணிட்டேனோ? யோசிச்சிருக்கலாம். அவசரப்பட்டு முடிவெடுத்தா இப்படிதான் நடக்கும். இப்ப என்ன பண்ண? அங்கிதா, அங்கிதா, சொல்லுங்கதா. இங்க பாருன்னு சொன்னேன். சொல்லுங்கதா. அத்தையும் மாமாவையும் உள்ள கூப்பிடு. அத்தா, அவங்க கொண்டுட்டு வந்தது எதையும் திரும்ப எடுத்துட்டு போக வேண்டாம். அவங்க பொண்ணுக்காக தானே ஆசையா வாங்கிட்டு வந்தாங்க, இங்கேயே இருந்துட்டு போட்டோம். அவங்கள கூப்பிடு. சரிங்கதா. ஏய், இப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிடாத. அப்புறம் நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன்னு அவங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்க போறாங்க. கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா போய் கூப்பிடு. அட, சிரிச்சா சூப்பரா இருக்கியே. இப்படியே இரு, இப்பதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்க. போங்கத்தா, நான் அப்பாவை அம்மாவை கூப்பிடுறேன். கூப்பிடு. அம்மா, அப்பா, அத்தை, மாமா, எல்லாரும் உள்ள வாங்க. மாப்பிள்ள, நாங்க செஞ்சது தப்புதான் மாப்பிள்ள. நீங்க அவ்வளவு சொல்லியும் நாங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. அதுக்காக நீங்க கோவப்பட்டுக்கிட்டு தீபாவளிக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. இப்போ உங்களுக்கு என்ன, இதெல்லாம் திரும்ப எடுத்துட்டு போகணும் அவ்வளவுதானே. நான் திரும்ப எடுத்துட்டு போயிடுறேன் மாப்பிள்ள. நீங்க மட்டும் கோவப்பட்டுறாதீங்க மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, நாங்க கொண்டுட்டு வந்ததை எடுத்துட்டு போயிடுறோம். ஆனா தீபாவளிக்கு நீங்களும் என் பொண்ணும் ஒன்னாதான் என் வீட்டுக்கு வரணும். நாங்க பண்ணது தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஐயோ மாமா, எதுக்கு என்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? உங்க அனுபவம் தான் என் வயசு. அப்படி இருக்கும்போது என்கிட்ட எல்லாம் போய் நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். இந்த பாருங்க மாமா, நீங்க உங்க பொண்ணுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. நானும் உங்க பக்கம் இருந்து யோசிச்சிருக்கணும்ல. நான் அதை யோசிச்சிருந்தேன்னா உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க மாட்டேன். நீங்க இதெல்லாம் அவளுக்காக தானே வாங்கிட்டு வந்தீங்க, எதையும் எடுத்துட்டு போக வேண்டாம். நீங்க அவளுக்கு வாங்கிட்டு வந்ததை அவகிட்டே கொடுங்க. மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? அப்ப நாங்க எதையும் எடுத்துட்டு போக வேண்டாமா? நீங்க தீபாவளிக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என் கூட வீட்டுக்கு வருவீங்கல்ல? அதெல்லாம் கண்டிப்பா நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் தலை தீபாவளிக்கு உங்க வீட்டுக்கு வருவோம். அது எப்படி மாமா, நீங்க என்ன வந்து அழைக்க வந்திருக்கீங்க, நான் வராம இருந்தேன்னா அது நல்லாவா இருக்கும்? எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல மாமா. உங்க பக்கம் இருந்து நான் யோசிச்சிருக்கணும், யோசிக்காம இருந்தது என் தப்பு தான். இனிமேல இந்த மாதிரி எந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். அப்படி போடு. இப்ப தாண்டா நீங்க செல்லமுத்து மோனா பேசியிருக்க. பயந்துகிட்டே இருந்தேன், எங்க திரும்ப எல்லாத்தையும் கொண்டுட்டு போக சொல்லிடுவானோன்னு. ஆனா இப்ப எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா. இனிமேலு இந்த செல்லமுத்தோட ஆட்டத்தை பாரு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் புடுங்கிடுறேன். ஆமா, நம்ம சொல்றப்போ இவன் ஒன்னதையும் கேட்க மாட்டேன்னா இப்ப மட்டும் இதுக்கெல்லாம் எப்படி சம்மதிச்சான்? ஓஹோ, பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஆடுறியா? இப்பவே இவ சொல்றதுக்கெல்லாம் எங்க தலையாட்ட ஆரம்பிச்சா, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்து நம்மளே தூக்கி வெளியில எரிஞ்சிருவான். அது நடக்கக்கூடாது.
இந்த வீட்டையும் சொத்தையும் நான் மட்டும்தான் ஆளணும். இவங்க எல்லாம் எனக்கு கீழே தான் இருக்கணும். இவ ஏதாச்சும் சொல்லி அவனை மொத்தமா மாத்திடுவான். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கோடீஸ்வரன் வீட்டு மாவா, படிச்சவா வேற, அவ புத்திய காட்டதானே செய்வா. உனக்கு என்னை பத்தி சரியா தெரியாது. சொத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் என் முழு பணத்தையும் காட்டுறேன். முத்து, என்னடா நீயா அப்படிலாம் பேசுற? என்னால நம்பவே முடியலையே. அங்கிதா, என்ன உன் புருஷன் நான் சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்த, இப்ப வந்த கொஞ்ச நேரத்துல எல்லாத்துக்கும் இப்படி பொம்மையாட்ட தலையாட்ட வச்சிட்டியே. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவருக்கு புரியுற மாதிரி சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டாரு, அவ்வளவுதான். எதுவா இருந்தானே நீ சொல்றதுக்கெல்லாம் அவன் சரி சரியா தலையாட்டுறானே, இது போதாது. அப்போ தீபாவளிக்கு ஜோடியா அம்மா வீட்டுக்கு போறிய, அப்படித்தானே? அத்தை, ஏன்டா? அதான் அவர் எல்லாத்துக்கும் சம்மதிச்சிட்டாரு, அப்புறம் என்ன? அதெல்லாம் அவரோட விருப்பம், நான் எதுவும் சொல்லல. இப்போ உன் விருப்பம் தான் அவன் விருப்பமா இருக்கே, அப்புறம் என்ன? சரி சரி, ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா இந்த அத்தைக்கு சந்தோஷம்தான். என்னங்க? என்னம்மா? ஏங்க, நம்ம பொண்ணு இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமே திரும்பவும் அவள் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்குமா? அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ வீட்டில் போய் சந்தோஷமா வாழ்வாளான்னு பல நாள் நினைச்சு அழுதுகிட்டு இருந்திருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு. அவளுக்கு அமைஞ்ச கணவன் அவளை தங்க போல பாத்துக்கிறாரு. இதை பாக்குறதுக்கு கோடி கண்ணு வேணுங்க. இப்போ என் மனசு பரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அடியே, நம்ம யாருக்கு என்ன பாவண்டி செஞ்சோம்? அந்த கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டாரு. பாரு, நம்ம பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. அதை பார்த்து நீ சந்தோஷமா இருக்கல, அது போதும். சரி சரி, கையில இருக்கத கொண்டு போய் பொண்ணு கையில கொடு, போ. சரிங்க மாப்பிள்ள, இத அங்கிதாவை வாங்கிக்க சொல்லுங்க. அவங்க கொடுக்குறாங்களே, வாங்கிக்க. சரிங்க தா. பார்த்து பார்த்து பத்திரமா வச்சுக்க. கீழே போடாத. ஏன்னா அம்மா அப்பா உனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காங்களே, அதான். தங்க நகை கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சிட போது, கவனமா வச்சுக்க. பேதி எடுப்பான். இவனுக்கு கை கால் வழங்க மாட்டேங்குதே. யாருக்கெல்லாமோ உலகத்துல பேதி இருக்கு, இவனுக்கு எடுக்க மாட்டேங்குது. என்னமோ இவன் துட்டு செலவு பண்ணி வாங்கி கொடுத்த மாதிரி இப்படி வாய பழக்கான். பணப்பை பிடிச்சவன். மாமா, தீபாவளிக்கு வீட்டுக்கு எப்போ வரணும்? மாப்பிள்ள, நீங்க இப்பவே எங்க கூட வந்தாலும் நல்லதா இருக்கும். ஏன்னா தீபாவளிக்கு உங்களுக்கும் பொண்ணுக்கும் நான் இன்னும் ட்ரெஸ் எடுக்கல. நீங்க வந்தீங்கன்னா கூட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணிமணிலாம் எடுத்து கொடுத்துருவேன். அம்மா, எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்து வைங்க, நான் போட்டுக்கிறேன். அதுக்காக மட்டும் இல்லை மாப்பிள்ள, ஃபேக்ட்ரியில எல்லாருக்கும் போனஸ் போடணும். நீங்களும் பொண்ணும் சேர்ந்து வந்து எல்லாத்துக்கும் போனஸ் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். டேய், நான் பெத்த மகனே, உனக்கு வந்து வாழ்க்கையடா இது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்டா. உங்க அப்பட மறந்துடாத. நானா? நான் எதுக்கு மாமா? இது பாருங்க, நீங்க எங்க வீட்டு மருமக மட்டும் இல்ல, என் வீட்டு பிள்ளையும் தான். என் வீட்டுல என்ன நடந்தாலும் அதை நீங்க தான் முன்ன நின்று நடத்தணும். இந்த போனஸும் நீங்களும் என் மகளும் சேர்ந்து நின்று கொடுத்தா எனக்கு நல்லா தானே இருக்கும். அப்படியா? அது அங்கிதா, சொல்லுங்கதா. என்ன இன்னைக்கு போலாமா? சரிங்கதா. இதுக்கும் பொண்டாட்டிட்ட கேட்டுட்டு தானே சொல்றேன். அப்ப என் பிள்ளை சந்தோஷமா தான் இருக்கான். சரிங்க மாமா. அப்போ நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் நம்ம எல்லாரும் ஒன்னா போய்க்கலாம். நீங்க சொன்ன எல்லாம் சரிதான் மாப்பிள்ள. அப்போ நாங்க போய் சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா கிளம்பலாம். அம்மா, அத்தைக்கும் மாமாக்கும் சாப்பாடு வச்சு கொடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சாயந்தரம் நான் உங்க கூட கிளம்பி போறேன். சரி முத்து, நான் பாத்துக்கிறேன். ஆஹா, இவங்க வச்சிருக்க ஜாமான் எல்லாம் வெளியில எல்லாம் இருந்துச்சு. அதுல வெள்ளி ஜாமான் வேற இருந்துச்சு. இவனுக்கு கலந்து போயிட்டா என்ன பண்ணுறது? எல்லாம் ஏன் பொருளாச்சே. முதல்ல எல்லாத்தையும் என் ரூம்ல எடுத்து வச்சு பூட்டணும். அதுக்கப்புறம் தான் மறுவேலை. சமந்தி, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் சாப்பிட்டுட்டு இருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு இப்போ வந்துடுறேன். சமந்தி, நீங்களும் வாங்களே, ஒன்னா சாப்பிடுவான். இனிமேல் அவனுக்கு எங்க பசிக்க போகுது? அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டானே. இனிமேல் பசி இல்ல, தூக்கமும் இல்ல. அதையே ராவும் பகலும் பார்த்து அப்படியே ஆனந்தப்பட்டுக்கிருவான் சொட்டத்தலை. ஐயோ சமந்தி, எனக்கெல்லாம் இப்ப பசிக்கல. நீங்க வர்றதுக்கு முன்னாடிதான் காஃபி குடிச்சேன், வயிறு ஃபுல்லா இருக்கு. நான் அப்படியே ஒரு 8 நடந்துட்டு வரேன். வந்தேன்னா கொஞ்சம் பசி இருக்கும். நீங்க அதுக்கு முன்னாடி போய் சாப்பிடுங்க சமந்தி. போங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க சமந்தி. உயிர் நம்ம பொருளை நம்ம பாதுகாப்போம். போயா போ. இதெல்லாம் நீ எப்படி அனுபவிக்கிறேன்னு பாக்குறேன். கொண்டுட்டு வந்த பொருள் ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்காது. அது எப்படி கடத்தணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். அண்ணே, அண்ணி, வாங்க நீ போய் சாப்பிடலாம். மாப்பிள்ளை சாப்பிடலையே. மாப்பிள்ளையும் பொண்ணையும் முதல்ல சாப்பிட சொல்லுங்களேன், அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, எனக்கு பசிக்கல. நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்து டீ குடிச்சேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்க, போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க.
சரிங்க மாப்ள, உங்களுக்கு பசிக்கும் போதே நீங்க சாப்பிடுங்க. நாங்க போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கோம். வாமா தங்கச்சி, வந்து சாப்பாடு வச்சு கொடு. இந்த அண்ணன் எதுக்குதான் இந்த முத்து சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டுதாங்களோ. சரிங்கண்ணே, வாங்க அண்ணி, வாங்க நீ. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? அப்புறம் சந்தோஷமா இருக்காதா? நான் சொன்ன உடனே எல்லாத்தையும் புரிச்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்காதாத்தா? அப்போ நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா, ஏன்டா நீங்க சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இருக்க, இருந்தாலும் கொஞ்சமா சந்தோஷமா இருக்க. அத்தா என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க முழுசா சந்தோஷமா இல்லையா? உங்க மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் நீங்க எனக்காக இதெல்லாம் பண்ணீங்களா? சேச்சே, நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்ல வரல. எனக்கும் இதுல சந்தோஷம் தான், ஆனாலும் இதுல கொஞ்சமா சந்தோஷம், அவ்வளவுதான். கொஞ்சமா சந்தோஷமா? என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. புரியாதுல்ல உனக்கு? ஆ, அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் முழுசா சந்தோஷமா இருக்கணும்னா அது உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்டயா? என்னத்தா? அதுவா, அது வந்து அத்தா, அது உன் அத்தா முழுசா சந்தோஷமாகணும்னா அது உன்கிட்ட தானே இருக்குன்னு சொன்னேன். நீ இப்போ உனக்கு கொடுத்தா உன் அத்தா சந்தோஷமாயிடுவ. ஐயோ போங்கதா. ஏய், எங்க ஓடுற? ஏய், ஓடிட்ட. இந்த பாருமா கீதா, உன்னை மாப்பிள்ளை எப்படி பார்த்துக்கிறாரு இல்லை அப்படின்னு நான் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா மாப்பிள்ளையை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் அவருக்கு உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். நீனும் பொறுப்பான பொண்ணு தான். இருந்தாலும் ஒரு அம்மாவா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது என்னோட கடமையும் கூட. மாப்பிள்ளையும் சரி, மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் சரி, ரொம்ப நல்லவங்க. அவங்க உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு நான் வந்த இந்த கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு நல்ல குடும்பத்தில் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு நினைக்கும் போது எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அத்தையும் மாமாவும் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி உன்னை பார்த்துக்கிறாங்களோ நீனும் அதே மாதிரி அவங்கள பார்த்துக்கணும். திடீர்னு கோபத்தில் உங்கள் அத்தையும் மாமாவோ ஏதாச்சும் பேசிட்டாலோ இல்லை மாப்பிள்ளையோ சில நேரத்தில் கோபமாக உன்னை திட்டாலோ நீ அதை மனசில் வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் வரணும்னு மட்டும் நினச்சிடாத. ஒரு பொண்ணா தகப்ப வீட்டில் கோடியில் பிறந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புருஷ வீடு குடிசையாக இருந்தாலும் சரி அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்றா பாரு, அதுதான் அந்த பொண்ணுக்கான மரியாதை. அந்த மரியாதையை விட்டுட்டு என்னைக்கும் வெளியில் வரணும்னு நினச்சிடாத. மாப்பிள்ளை என்னமோ நம்ம வசதிக்கு ஏற்றவர் இல்லைதான், ஆனால் அவர் மனசால நம்மளை விட ஒசந்தவர். இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கு அவ்வளோ ஈஸியாக அமைஞ்சிடாது. ஆனால் உனக்கு கிடைச்சிருக்குமா? இந்த வாழ்க்கையை நீ தக்க வச்சுக்க. சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் இந்த குடும்பத்தோட சேர்ந்து அனுசரித்து வாழ கற்றுக்க. நீ கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சுப்ப. ஏன்னா நீ பொறுப்பான பொண்ணு. உனக்கு எதையும் சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிடுறேன். அவங்கள எல்லாத்தையும் நீ நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்க ஏதாச்சும் கோபத்தில் முகசுளிச்சு உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டாலும் அதை பெருசாக எடுத்துக்காத. உன்னோட அம்மா அப்பா உன்னை திட்டுனா நீ எப்படி எடுத்துப்பியோ அப்படி எடுத்துக்க. மாப்பிள்ளை அவரை மட்டும் கைவிட்டுறாத. அவர் தான் உனக்கு எல்லாம். இனிமேல் உன் வாழ்க்கைக்கு அவர் மட்டும்தான் ஆதாரம். அவர் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழப்பாரு, அனுசரணையாக இருக்கப்பாரு. சரியாம்மா? சரிங்கம்மா. உன்னை இந்த வீட்டில் இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உங்கள் அப்பாவுக்கும் நிம்மதியாக இருக்குது. உன் வாழ்க்கை என்ன ஆகிடுமோன்னு நாங்கள் பதறிக்கிட்டே இருந்தோம். ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த கடவுள் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணுமா? அம்மா, அத்தா. என்ன? போங்கதா. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. அத்தை சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டேன் மாப்பிள்ள. நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஆமா, மாமா சாப்பிட்டாங்களா? மாமா எங்க காணோம்? மாமாவா? மாமா வெளியில சம்மந்தி கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் தான் சரி பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு இப்படி வந்தேன். அப்படியா? சரிங்க அத்தை. அத்தை, எனக்கு வெளியில ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறமே நம்ம எல்லாரும் ஒன்னா கிளம்பி வீட்டுக்கு போய்க்கலாம். அது வரைக்கும் நீங்க கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுங்க, சரிங்களா? பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க பொறுமையா உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க. நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்ப அப்படி என்ன பெரிய வேலை இருந்த போது நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, அப்புறம் போய்க்கலாம். இல்லத்த, ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சின்ன வேலை தான், பக்கத்துல தான் போறேன், முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். சரிங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வண்டியில போறீங்க, கொஞ்சம் கவனமா போங்க, சரிங்களா? அதெல்லாம் நான் வண்டியில மெதுவா தான் போவேன், நான் பாத்துக்கிறேன்.
கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் வீட்டை விட்டு வெளியில போறோம். நம்ம வீட்டுக்கு வரும்போது இவளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா இவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டா தானே ஏதாச்சும் வாங்கியாந்து கொடுக்க முடியும். அதை கேட்கலான்னு வந்தா இந்த ரூம்ல அத்தை வேற இருக்காங்க. இப்ப எப்படி நான் தெரிஞ்சுக்க? நான் வந்ததுல இருந்து அங்கனிக்கே திரும்பி நிக்கிறா. அங்க எப்படி என்னத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கா? என் முகத்தை பாக்குறாளான்னு பாரு. இப்ப என்ன பண்ண? ம் பேசாம சிக்னல் கொடுத்து பாப்போமா? திரும்புறாளான்னு பாப்போம். என்ன மாப்ள? அது ஒண்ணும் இல்லத்த. அது வந்துட்ட, நான் வெளியில போறேன். அதான் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன் த. உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? இல்ல மாப்ள, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்படியாத்த? சரிங்க த. ஐயோ, திரும்புறாளான்னு பாரு. காது கேக்குதா இல்லையா அவளுக்கு? ஏய் அத்த, மாமாவுக்கு வேணா ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ மாப்ள, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மாமாவுக்கு சுகர் இருக்கு பாத்துக்கங்க. அதனால வெளி பண்டம்லாம் திங்க மாட்டாரு, உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால எதுவும் நீங்க வாங்கிட்டு வர வேண்டாம். உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, அதை மட்டும் முடிச்சிட்டு கொஞ்சம் பார்த்து கவனமா வாங்க, அது போதும். சரிங்க த. அப்ப நான் கிளம்புறேன். என்ன திரும்பவே மாட்டேங்கிறா? அப்பாடி பத்து திரும்பிட்டாங்க. மறுபடியும் சிக்னல் கொடுப்போம். ஏய் கீதா, ஏய் என்னாச்சு இந்த மாப்பிளைக்கு? ஒருவேளை அங்கித்தட்ட எதுவும் பேசணும்னு நிக்காரோ? நான் தான் குறுக்க வந்து நிக்கனா? அப்படித்தான் போல. இது தெரியாம இவ வேற திரும்பி நிக்கா. இவளை வச்சுக்கிட்டு இந்த மாப்பிள்ளை என்னதான் சமாளிக்க போறாரோ? சரி, நம்மளே வெளியில போயிருவோம். மாப்பிள்ள, அண்ணி ஏதோ என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நல்ல சந்தர்ப்பம். ஆமாத்த, அம்மா தான் உங்களை அப்பல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீங்க போங்கத்த. அப்பத்துல இருந்து உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பேசணும் போல. போய் நீங்க என்னன்னு போய் கேட்டுட்டு வாங்கத்த. சரிங்க மாப்பிள்ள, நான் இத போறேன். மாப்பிள்ளைக்கு நிறைய கொசறு இருக்கும் போல. சப்பா, இவங்களும் இந்த ரூம்ல இருந்து அனுப்புறதுக்குள்ள நான் படுற பாடு. அடியே, அங்க திரும்பி பார்த்துக்கிட்டு அப்படி என்ன தாண்டி கனவு கண்டுகிட்டு இருக்க? இந்த வாரம் உனக்கு இவ்வளவு நேரமா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கியே, அப்படி அங்க உனக்கு என்னதான் தெரியுது? இப்பதான் உனக்கு நான் கண்ணு தெரியலனா? ஆமா, அப்பத்துல இருந்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேனே, திரும்பி கூட பார்க்காம அப்படி அங்க என்னத்தை தான் பார்த்துக்கிட்டு நிக்கிற? கூப்பிட்டீங்களா? எப்பதான் கூப்பிட்டீங்க? நீங்க அம்மா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன எங்க கூப்பிட்டீங்க? ஏய், நான் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே உன்னை கூப்பிட்டேன்ல, அதான் சிக்னல் கொடுத்தேனே, இசுன்னு சவுண்ட் கொடுத்தேனே, உன் காதுல விழல? இசுன்னு சவுண்ட் கொடுத்தீங்களா? அத்தா, அது நீங்க தான் சவுண்ட் கொடுத்தீங்களா? அப்ப அது பள்ளி கத்தலையா? எது பள்ளியா? என்னடி சொல்ற? பள்ளி இசுனா கத்தும்? அது எப்படி கத்துனா எனக்கு தெரியாது. நீங்க சவுண்ட் கொடுத்தீங்களா? நான் இங்க பள்ளி தான் நிக்கனே பயந்துகிட்டே எங்க நிக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு பள்ளினா பயம். அது வந்தாலே நான் ஓடி போயிருவேன். ஓடிடுவியா? எங்க ஓடுவ? அது எங்கன்னு தெரியாது. ஆனா பள்ளிய பார்த்தா அப்படியே ஓடிடுவேன். பள்ளிய பார்த்தா ஓடிடுவாளா? சரி, பள்ளிய பார்த்தா ஓடிடுவேன்னு சொன்ன, அப்ப இப்ப மட்டும் தைரியமா அங்க நிக்கிற? அதுவாதா, நீங்களும் அம்மாவும் இங்கே நின்னீங்களா? அதனாலதான் நீங்க நிக்கிற தைரியத்துல நான் இப்படியே நின்னுட்டேன். இல்லனா ஓட்டத்தை பிடிச்சிருப்ப, அப்படித்தானே? உன்ன அப்போ உனக்கு பள்ளினா பயம்? ஆமாதா, பள்ளினா எனக்கு ரொம்ப பயம். அத பார்த்தாலே நான் ஓடி போயிருவேன். அந்த சோத்துல இருக்கிறது பள்ளி தானே? பள்ளியா? பள்ளியா? அதான் ப்ளீஸ் தான், அந்த பள்ளிய போக சொல்லுங்க தான், ப்ளீஸ் தான். பள்ளிய பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் தான். அதான் போக சொல்லுங்க தான் அந்த பள்ளிய. அது அது பள்ளி பள்ளி போக மாட்டேங்குது. சோ போ போ, பள்ளி போக மாட்டேங்குது. ஐயோ, போக மாட்டேங்குதா? அதான் எனக்கு பள்ளினா ரொம்ப பயம் தான். நான் அழுதுருவேன். ப்ளீஸ் போக சொல்லுங்க தான், இல்லைன்னா வாங்கத்தான் நம்ம வெளியில போயிருவோம். லூசு, பள்ளிய போப்போன்னு சொன்னா எப்படி போவோம்? அதுக்கு என்ன காதா கேட்கும்? நம்ம சொன்னதும் கேட்டுட்டு வெளியில ஓடி போறதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எப்படியாச்சும் வெளியில போக சொல்லுங்க தான், இல்லைன்னா என்ன மெதுவா வெளியில கொண்டு போய் விட்டுருங்க தான். எனக்கு பயமா இருக்குதான். ஐயோ, ஒரு பள்ளிக்கு போய் இப்படி பயப்படுற? என்னமோ பேய பார்த்து பயந்த மாதிரி பயப்படுறா. இவளுக்கு எடுத்து சொல்ல.
அதான் நான் உண்மைக்குமே அழுதுருவேன் தான். அந்த பள்ளிய வெளியில போக சொல்லுங்க தான். சும்மாதான் பள்ளின்னு சொன்னேன், அதுக்கே இந்த அலறா. அப்போ உண்மையிலேயே பள்ளிய பார்த்தா சொன்ன மாதிரி ஓட்டத்தை பிடிச்சிருவா பள்ளியே. அங்கிதா, அங்கிதா, என்னத்தா போயிட்டா? அதுவா, அது வந்து இங்க பாரு, நீ பயப்படாத, பள்ளிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் சொன்னேன். அத்தா என்கிட்ட சும்மா சொன்னீங்களா? ஏன் இப்படி பண்ணீங்க? அது நீ உண்மையிலே பள்ளிக்கு பயப்படுவியா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொன்னேன். ஆனா நீ இப்படிலாம் பயப்படுன்னு எனக்கு தெரியாம போச்சே. போங்கட்டா, உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கிறதுக்கு வேற விஷயமே இல்லையா? நான் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஏன்டா எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது இருக்கட்டும், ஹால்ல வச்சு உன் பக்கத்துல வந்ததுக்கு அப்படி ஓட்டத்தை பிடிச்ச, இப்ப என்ன இப்படி என் மேல ஒட்டிக்கிட்டு நிக்கிற? என்ன இறங்கிட்ட? அது பள்ளி மேல உள்ள பயத்துல தான் உங்களை வந்து நான் அப்படி பிடிச்சிக்கிட்டேன். அப்போ அந்த பள்ளி மேல இருக்கிற பயம் கூட என் மேல உனக்கு இல்லாம போச்சு, அப்படித்தானே? இல்ல அதெல்லாம் இருக்கு. அதனாலதான் ஹால்ல வச்சு நான் உன்கிட்ட வந்ததும் அப்படி ஓடி போனேன், அப்படித்தானே? இல்ல யாராச்சும் பாத்துருவாங்களேன்னு தான் நான் ஓடியாந்துட்டேன். சரி, இப்பதான் இங்க யாரும் இல்லையே, அப்புறம் என்ன? ஏன் இறங்கிட்ட? வா, வந்து அப்பல நின்ன மாதிரியே என்ன ஓட்டிக்கிட்டு நில்லு. இல்ல இல்ல அதெல்லாம் இப்ப முடியாது. விளையாடாதீங்க தான். ஆமா திடீர்னு வந்தா என்ன நினைப்பாங்க? ஆமா அதை விடுங்க. நீங்க எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. ச்சே, அதை மறந்துட்டேன் பாரு. நான் வெளியில போறேன், அதான் உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்குதான் உன்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சரி சொல்லு, உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். அதான் நீங்க இப்ப என்கிட்ட என்ன கேட்டீங்க? என்னடி காது ரெண்டு அவுட்டா போயிட்டா? இப்பதானடி சொன்னேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். அது அதெல்லாம் நல்லதா கேக்குது. ஆனா எனக்கு என்ன வேணும்னா நீங்க திடீர்னு என்கிட்ட கேக்குறீங்களா? அதான் எனக்கு என்ன வேணும்னு சொல்ல தெரியல. அது வந்து அதான். அடியே, உனக்கு என்னடி ஆச்சு? என்ன வேணும்னு தானே கேட்டேன், அதுக்கு ஏன் இப்படி சினுங்கிற, சிரிக்கிற, தயங்குற, என்ன? அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுதான். அதான் நீங்க இப்படி திடீர்னு கேட்டதுனால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதையே நீங்க வாங்கிட்டு வாங்க. எனக்கு பிடிச்சதா? எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்கும்டா. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எனக்கு வாங்கிட்டு வாங்க. எனக்கு காட்ஃபாதர் தான் பிடிக்கும், அது உனக்கு பிடிக்குமா என்ன? என்னதான் சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய் முத்து, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரண்டா. அவ என்ன கேக்குறா, நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ எனக்கு பிடிச்சதையே உனக்கு வாங்கிட்டு வருவா? ஆமாதா, உங்களுக்கு பிடிச்சதே எனக்கு வாங்கி தாங்க. அப்போ எனக்கு பிடிச்சத தந்தா நீ வாங்கிப்ப, அப்படித்தானே? ம், வாங்கிப்பேனே. உங்களுக்கு பிடிச்சதே எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். எங்க அத்தாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எனக்கும் பிடிக்கும். ம். அப்போ நான் என்ன கொடுத்தாலும் நீ வாங்கிப்ப? ஐயோ அத்தா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இதான். நீங்க என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன். அப்போ கொடுத்துட வேண்டியதா? என்னை தீண்டக்கூடாது வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்தக்கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ தொட்டால் இரவிதழ் கரைகளும் மேலுமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே, உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா. என்ன திரும்பிக்கிட்ட? போங்கதா. அதான் நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ தானடி சொன்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எனக்கு கொடுங்கன்னு. அது எனக்கு இதான் கொடுக்க பிடிச்சிருக்கு, அதான் கொடுத்தேன். ஏன் உனக்கு நான் கொடுத்தது பிடிக்கலையோ?
பிடிக்கலனா பிரச்சனை ஒண்ணும் இல்ல. கொடுத்ததை வேணா திரும்ப கொடுத்துரு. என்ன? அதான்டி, பிடிக்கலனா திரும்ப கொடுத்துரு. ஏன் பிடிக்காத ஒண்ணு நீ வச்சுக்கிட்டு இருக்க? நான் உனக்கு பிடிக்குமோன்னு நினைச்சு கொடுத்தேன். அதான் உனக்கு பிடிக்கலையே. நான் கொடுத்தத திரும்ப என்கிட்ட கொடுத்துரு. ஆ, திரும்ப கொடுக்கணுமா? நல்லா இருக்கே. அதான் உங்களுக்கு குசும்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, ஊர்ல பட்டது இருக்கு. திரும்ப கொடுக்கணுமாமா? திரும்ப அதெல்லாம் முடியாது. அப்போ நான் கொடுத்தது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படித்தானே? அது அது வந்து பிடிச்சிருக்கு. அது எப்படி பிடிக்காம போகும்? அப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்ற. சரி, பிடிச்சிருந்தா ஏன் உன்னோட நீ படிக்கிட்டு இன்னும் தரேன், வேணா வாங்கிக்க. என்னடி? அதான் இது உண்மையிலே நீங்க தானா? நீங்க இப்படி இல்லாம கூட பேசுவீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க இப்படி பேசி நான் பார்த்ததே கிடையாது. இப்பதான் தெரியுது நீங்க எவ்வளவு குசும்பு பிடிச்சவர்னே. இந்த பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சொல்லிட்டேன். வீட்ல எல்லாரும் இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. போங்கதா. இவ்வளவு நாளுக்கு அப்புறமே இதை இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டியாக்கும். சரி சரி, அழுதுறாத. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீ அதுக்குள்ள நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. உங்க வீட்டுக்கு போகணும்ல. ம், வரும்போது உனக்கு ஸ்வீட்டும் பூவும் வாங்கிட்டு வரேன். மிச்சத்தை உங்க வீட்டுல வச்சு கொடுக்குறேன். கரெக்டா? ஜோ, போங்கதா. சரி, வரேன். இது அத்தானா? அத்தான் பார்க்க பூச்சி மாதிரி இருக்காரு. ஆனா சத்தமே இல்லாம என்னென்ன வேலைலாம் பார்க்கறாரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதா. சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். இதே மாதிரி சந்தோஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.